ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஜென்னா டிப்ஸ்ல பார்க்க போறது மேங்கோ பிரெட் புட்டிங் கஸ்டர்ட் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம நார்மலா பிரெட்ல பாத்தீங்கன்னா சாண்ட்விச் அப்புறம் பிரெட் ரோஸ்ட் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். இது நம்மளுக்கு கஸ்டர்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு நான் தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேங்கோ நான் மாம்பழத்துலேயே ரெண்டு விதமா எடுத்திருக்கேன். ஒன்று கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா எடுத்திருக்கேன். இன்னொன்று அப்படி மசிச்சு விட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் பிரெட் தேவையானது, அப்புறம் குங்குமப்பூ, கஸ்டர்ட் பவுடர் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிஸ்தா பாதாம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம். அடுத்தது சுகர் தேவையான அளவு. அப்புறம் 1/2 லிட்டர் பால். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பாலை நம்ம தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 4-5 ஸ்பூன் நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா பொங்கிருச்சு. பொங்கினோன்னா நம்ம குங்குமப்பூ வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பிஸ்தா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது அதை கட்டிப்படாமல், அதாவது ஆடை இல்லாமல் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு. 10 மினிட்ஸ்க்கு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேங்கோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கஸ்டர்டும் வித் மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கட்டி இல்லாமல், அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம ஜென்னா டிப்ஸ் ஃப்ரூட் கஸ்டர்டும் நாங்கள் செஞ்சுருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அப்போயே நீங்கள் பாலுக்கு ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் 1/2 லிட்டர் பாலுக்கு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துச்சு கஸ்டர்ட் பவுடர் போட்டோன்னே. நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீஸா, அதையும் இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கூல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பிரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. தவா ஹீட் ஆனதுக்கப்புறம், தவா இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாகவே சும்மா வெறும் பிரெட்டே நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. டபுள் சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற பிரெட்லையும் இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிரெட்டை 4ஆ. அதுவும் கூல் ஆயிடுச்சு கஸ்டர்ட் மில்க்கும். இப்போ இந்த மாதிரி பிரெட்டை ஒரு லேயர் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேயர் மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்க் பார்த்தீங்களா, அது இருக்குல்ல, அதை இந்த மாதிரி பிரெட் மேலே அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதே மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அடுத்த லேயருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்டு, நெக்ஸ்ட் கஸ்டர்ட் மில்க்கு, அடுத்தது மேங்கோ ஸ்மாஷ் பண்ணது, அடுத்தது மறுபடியும் நம்ம பிரெட்டை லேயர் மாதிரி வச்சிடலாம். இப்போ பாருங்க, இப்போ பிரெட்டை லேயர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் கஸ்டர்ட் மில்க்கு இதே மாதிரி அப்ளை பண்ணிடலாம் ஒரு லேயர் மாதிரி. எல்லா பக்கட்டும் இருக்கிற மாதிரி நல்லா லேயர் மாதிரி பண்ணுங்க.
இப்போ நம்ம வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் லேயர் வந்து இந்த மேங்கோ ஸ்மாஷ் பண்ணதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து லேயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் ஃபைனலாக இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து லேயர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் தான், ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். பாருங்க, ஃபுல்லாக இப்போ வந்து லேயர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மலாக நம்ம வைக்கிறதுல வச்சு ஒரு 1/2 hour அல்லது 1 hourக்கு வந்து வச்சிடலாம். எப்படி செட் ஆயிருக்கு என்ன இதுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எப்படி செட் ஆயிடுச்சு, இதை இப்போ நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. வாவ், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதோட லேயர் அப்படின்னா மேங்கோ வந்து இது பண்ணது, அதுக்கப்புறம் வந்து கஸ்டர்ட் பவுடரு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Yeah.